Hi, hello, welcome back to our channel. நான் உங்க சிந்து solo traveler from Kashmir. ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ கொலம்புறேன். ஓகே, ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ வின்டர் வீடியோ. வின்டர் 2025 நீங்க வரீங்க அப்படின்னா 2025 அண்ட் 2026 வின்டர்ல நீங்க வரீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி காஷ்மீர் பத்தின நிறைய வீடியோஸ் வந்து நான் நம்ம சேனல்ல போடுவேன். அப்பப்போ தான் போடுவேன், ரெகுலர் போட முடியாது. ஏன்னா இங்கே நான் ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுறேன், ட்ராவல் கம்பெனி ரன் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையும் நான் தனியாக தான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால தான் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். நீங்கள் காஷ்மீர் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு. இன்கேஸ் நீங்கள் வரலன்னா கூட யாராவது வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மொத்தம் வந்து நான் ஒரு 10 பாயிண்ட் சொல்கிறேன். ஓகே, 10 முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன் நீங்கள் வின்டர் ட்ரிப் வரீங்க அப்படின்னா. ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்னோ எப்போ இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அக்டோபர் மிட்டிலேருந்து அக்டோபர் ஒரு 10 தேதிக்கு 10-15 தேதிக்கு மேலே தான் வந்து ஸ்னோ வரும். அதுவும் வந்து வெதரை வந்து யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சடனாக வந்து ஸ்னோ நிறையாவும் இருக்கலாம், ஸ்னோ வந்து கம்மியாகவும் இருக்கலாம். இப்போ நான் லாஸ்ட்டாக ஒரு 3 வருஷம் நான் இங்கே இருக்கேன். ஸோ அந்த 3 வருஷம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து இப்போ நான் டிப் கொடுத்துட்ருக்கேன். மற்றபடி நான் வெதர்மேன் கிடையாது. நான் எப்போ ஆகும், எப்போ ஸ்னோஃபால் வரும், எப்போ ஸ்னோ இருக்கும் அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியாது. ஜஸ்ட் இந்த 3 வருஷம் நான் இங்கே இருக்கேன் காஷ்மீரில், அதை வச்சு தான் நான் உங்களுக்கு நான் டிப் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து அக்டோபர் மிட் ஒரு 10-15 தேதிக்கு மேலே, அக்டோபர் மிட்லேருந்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி வரைக்கும் நிறையாவே நீங்கள் ஸ்னோ பார்க்கலாம். அண்ட் பிப்ரவரிக்கு மேலே மார்ச், ஏப்ரல், மே மந்த் ஃபுல்லாகவும் கிடையாது, மே மிட்டு வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2.5 மாதம் மார்ச், ஏப்ரல், மே மிட்டு வரைக்கும். இந்த டைமில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹில் ஸ்டேஷனில் மட்டும் ஸ்னோ பார்க்கலாம். பட் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஒரு குதிரையில் போயோ இல்லைனா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணியோ நீங்கள் ஸ்னோ வந்து என்ஜாய் பண்ணலாம். பட் எக்ஸ்ட்ரீமாக ஸ்னோ இருக்காது, எக்ஸ்ட்ரீமாக கோல்டாகவும் இருக்காது. ஸோ ரொம்ப கோல்டாக இருக்கிறது எப்போ அப்படின்னா அக்டோபர்லேருந்து நவம்பர், டிசம்பர், அதே மாதிரி தான் அக்டோபர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் ரொம்ப கோல்டாக இருக்கும். பிப்ரவரிக்கு மேலே மார்ச் மாதம் வந்து இங்கே ஸ்ப்ரிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகும்போது டூலிப் கார்டனுமே வந்து உங்களுக்கு மார்ச் எண்டில் ஆரம்பித்து ஏப்ரல் மிட்டு வரைக்கும் தான், ஒரு 20 நாள் மட்டும்தான் அந்த டூலிப் கார்டனும் இருக்கும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ நீங்கள் ஸ்னோ பார்க்க வரீங்க அப்படின்னா அக்டோபர் மிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மே மிட்டு வரைக்கும் தான் இருக்கும். இன்கேஸ் பெரியவங்க வராங்க இல்லை கை குழந்தைங்க கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா ஒன்று பண்ணுங்கள், அக்டோபர், நவம்பர் கூட்டிகிட்டு வாங்க. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி வந்து அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் பட்ஜெட்டில் வருவாங்க. ஸோ அப்போதைக்கு வந்து ப்ராப்பர் ஹீட்டிங் சிஸ்டம் வந்து பட்ஜெட்டில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் இட் ஒன்ட் பி குட். அது வந்து கஷ்டமாக இருக்கும் நிஜமாவே. அப்படின்னா எய்தர் நீங்கள் மார்ச், ஏப்ரல், மேல வாங்க, அப்படி இல்லைனா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஒரு 10 தேதிக்கு முன்னாடி வந்துடுங்க. ஏன் அப்படின்னா டிசம்பர் மிட் நம்ம ஊரில் வந்து அக்னி நட்சத்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா. அக்னி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்னி நட்சத்திரம் தானே. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு 30 நாள் சொல்லுவாங்க இல்லையா. மே மாதத்தில் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும், ப்ராப்பராக தண்ணி குடிங்க, உடம்பு பார்த்துக்கோங்கலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்கே காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 30 நாள் வந்து அந்த டிசம்பர் 15 நாள், ஜனவரி 15 வரைக்கும் அந்த ஒரு 30 நாள் மட்டும் செல்லை கலான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீம் கோல்டாக இருக்கும், ரொம்ப குளிர் அதிகமாக இருக்கும். இங்கே இருக்கிறவங்களுக்கே உடம்பு சரியில்லாமல் வரும். ஸோ அந்த மாதிரி கோல்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கேப்பில் வரீங்க, டிசம்பர் மிட்லேருந்து ஜனவரி மிட்டுக்குள்ளே நீங்கள் வரீங்க அப்படின்னா ப்ராப்பரான ஹீட்டிங் ரூம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் பட்ஜெட்டில் வரீங்கன்னா பெட்டர் நீங்கள் நவம்பரோ அக்டோபரோ வந்துடுங்க. அப்படி இல்லைனா மார்ச், ஏப்ரலில் கூட நீங்கள் வந்து இருந்துக்கோங்க. ஈவன் சொல்லப்போனால் மார்ச், ஏப்ரல் இந்த டூலிப் கார்டனால நிறைய கூட்டம் வருவீங்க. ஸோ அப்பயுமே ரொம்ப பீக்காக இருக்கும் சீசன், சரியான கூட்டமாக இருக்கும். யூஸ்வலாக வர மாதிரி 10x, அதாவது 10 மடங்கு அதிகமாக மார்ச், ஏப்ரல், மேலே இருக்கும் கூட்டம். ஸோ இதுதான் இங்கே உள்ள சிச்சுவேஷன். பட் இப்போ டூரிசம் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லாவே போகுது. ஈவன் நம்மளுமே வந்து ஒரு 4-5 குரூப் வந்து இன்றைக்கி ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போயுமே பீப்புள் வராங்க. இப்போ கொஞ்சம் நார்மல் ஆகிடுச்சு, நீங்கள் தாராளமாக வந்து இப்போ வரலாம். ஓகே, அடுத்த விஷயம் வந்து இதுதான் முக்கியமான ஸ்னோ எப்போ இருக்குங்கிறத சொல்லிவிட்டு. அண்ட் ஸ்னோஃபால் வந்து கண்டிப்பாக ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி இருக்குன்னா, ஓகே நாளை கழிச்சு மழை வருமா அப்படின்னு கேட்டால் நமக்கு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. நாளை கழிச்சு மழை வருமாங்கிறத வந்து ஒரு 1 hour முன்னாடி தான் மேகம் இருட்டிகிட்டு இருக்கும் போது தான் நமக்கு தெரியும் மழை வரும்னு. அதே மாதிரி தான் ஸ்னோஃபாலும் சடனாக ஸ்னோஃபால் கொட்டும். ஏன்னா ஸ்னோஃபால் வந்து சத்தியமாக ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. மேபி கூகுளில் போட்டிருப்பான் இந்த ரேட்டில் ஸ்னோஃபால்னு, அப்டேட் பண்ணும்போது அதை காணாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் கரண்ட் சிச்சுவேஷன். ஸோ ப்ளீஸ் மறுபடியும் ஸ்னோஃபால் எப்போ இருக்குன்னு கேட்காதீங்க. அது வந்து ரொம்ப கஷ்டமான ஆன்சர். எனக்கு ஆன்சரே சொல்ல தெரியாது அதுக்கு. அது வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது, அதுதான் விஷயம். ஏன்னா நான் உங்ககிட்ட இந்த டைமில் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு வரல அப்படின்னா
எனக்கும் கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே இவ்வளோ பெருசாக போகுது. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃப்ளைட் புக் பண்ணி தான் வரணும் மேக்ஸிமம். இல்லை ஜம்மு வரைக்கும் ட்ரெயினில் வரீங்கன்னா கூட ஓகே, ஜம்முலேருந்து ஸ்ரீநகருக்கு மட்டும் ஃப்ளைட் எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா ரோடு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் க்ளோஸில் இருக்கும். இன்கேஸ் ஹெவி ஸ்னோஃபால் இருக்குது அப்படின்னா லேண்ட்ஸ்லைட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, இல்லை ரோடு பிளாக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, இல்லை ரோடு கிளியராக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஜம்மு வரைக்கும் உங்களுக்கு ட்ரெயின் இருக்கும், இல்லை கட்ரா கிடையாது, ஜம்மு வரைக்குமே ட்ரெயின் இருக்கும். ஜம்முலேருந்து நீங்கள் வரலாம். இல்லை நான் கட்ரா வந்துட்டு அங்கேருந்து வந்தே பாரத்தில் வரேன் ஸ்ரீநகருக்கு அப்படின்னாலுமே அதுவுமே ஒரு நல்ல ஆப்ஷன் தான். டிக்கெட் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இப்படி வரலாம். அப்படின்னா முன்னாடியே ஃப்ளைட் வந்து புக் பண்ணிவிடுங்க. ஃப்ளைட்டில் வரீங்க அப்படின்னா ஃப்ளைட்டு டிலே ஆகிறதுக்கு 50% சான்ஸ் இருக்குது. 50% சான்ஸ் கிடையாது, 50% சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் ஸ்டக் ஆகிடாதீங்க. கொஞ்சம் ஃப்ரூட்டெல்லாம் கட் பண்ணி இல்லை ஃப்ரூட்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கிட்ஸை கூப்பிட்டு வரீங்க, இல்லை நீங்களே வரீங்க அப்படின்னா கூட ஏர்போர்ட்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஃபுட்டெல்லாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஹெல்தி ஸ்நாக்ஸ், ஒரு வால்நட்டு, பாதாம் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கட் ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏதாவது சம்திங் வீட்டில் குக் பண்ணது ஏதாவது சின்னதாக பாக்ஸ் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க கேபினில், அது இஷ்யூவே கிடையாது. இப்போலாம் அலோவ் பண்ணுறாங்க ஃபுட் ஐட்டம்ஸ்லாம். ஸோ நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம். நான் இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் சொல்லிட்டு இருக்கேன். மேபி ஃபியூச்சரில் சேஞ்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அப்செட் ஆகிடாதீங்க, டிலே வந்து கண்டிப்பாக வந்து ஆகிறது. ஸோ இதனால் அப்செட் ஆகிடாதீங்க. ஏன்னா வின்டர் அப்படிங்கும்போது ப்ராப்பரான மேகம்லாம் கிளியராக இருந்துச்சு அப்படின்னா தான் ஃப்ளைட் உங்களுக்கு டக்குன்னு ஆன் டைமுக்கு வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பேக்கேஜ் நீங்கள் எடுக்கிறீங்களோ, இல்லை டூர் எடுக்கிறீங்களோ, இல்லை நீங்களே வரீங்க அப்படின்னாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கோங்க. மூணாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நிறைய பேர் காஷ்மீர் வந்தோடனே வரும்போது ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஓகே, வந்தோடனே இந்த டைமை வேஸ்ட் பண்ணவே கூடாது, வந்தோடனே இந்த பிளேஸ் போயிடணும், அதுக்கப்புறம் இந்த பிளேஸ் போகணும்னு சொல்லிட்டு அப்படிலாம் போகக்கூடாது. அப்படி போகவும் முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வின்டரில் சொல்கிறேன். நம்ம ஊர் வெதர் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த வெதர், அந்த டெம்பரேச்சர்லேருந்து சடனாக ஒரு ஹை ஆல்டிடியூட், ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்ட்ரீம் கோல்டு டெம்பரேச்சருக்கு வரீங்க அப்படின்னா உங்களோட பாடி வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டே நீங்கள் வந்தோடனே நிறைய கவர் பண்ணணுன்னு மைண்ட் வச்சுக்காதீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் லைட் ஃபுட்டாக சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் ஷிகாரா ரைடு போயிட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் யூஸ்வலாக பேக்கேஜில் என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி லைட்டான விஷயங்கள் தான் ஃபஸ்ட் டே வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அதுதான் ஃபஸ்ட் டே நான் கம்பல்சரி கொடுத்துருவேன். ஏன்னா சில பேர் வந்தோடனே நாங்கள் வேஸ்ட் பண்ண வேணாங்க, நாங்கள் மார்னிங்கே வரோம், நாங்கள் டேரெக்டாக தூத்பத்ரி போகிறோம், இல்லை டேரெக்டாக குல்மார்க் போகிறோம் அப்படிம்பாங்க. அதை அலோவ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா நம்மளோட பேக்கேஜில் யூஸ்வலி நம்ம என்ன பண்ணுவோம், ஏன்னா நீங்கள் பர்சனலாக வந்தீங்கனாலும் இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்னா ஸ்ரீநகரில் ஃபஸ்ட்டு டே இருந்துக்கோங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்கள், ஷிகாரா ரைடு போங்க, லோக்கல் மார்க்கெட்லாம் கொஞ்சம் போய் பாருங்கள், லோக்கல் பிளேசஸ்லாம் சுற்றி பாருங்கள். அண்ட் செகண்ட் டே வந்து காலையில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மறுபடியும் லைட் ஃபுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட் ஏறணும். இங்கே உள்ள டூரிஸ்ட் பிளேஸ் ஹைட்டை பற்றி நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பஹல்காம் வந்து போகலாம். பஹல்காம் வந்து ரொம்ப தூரம். ஸோ அதனால் போயிட்டு அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் நீங்கள் வரலாம். அதுக்கப்புறம் அதை விட ஹைட்டு வந்து குல்மார்க் இல்லை தூத்பத்ரியோ. ஸோ அதை விட ஹைட்டு குல்மார்க். ஸோ குல்மார்க்கை விட ஹைட்டு வந்து சோன்மார்க். இன்கேஸ் சோன்மார்க் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் சோன்மார்க் வந்து போயிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஹைட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றணும். இவ்வளோ மணியை ஸ்பெண்ட் பண்ணி, இவ்வளோ டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வரீங்க அப்படின்னா ஒரு ரிலாக்ஸ்டாக என்ஜாயபுளாக நீங்கள் ஒரு என்ஜாய் பண்ணிட்டு போகணும். சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு இதை கவர் பண்ணணும் வந்தீங்கன்னா 100% நீங்கள் என்ஜாய் பண்ண மாட்டீங்க. நிறைய அப்செட் ஆகிற விஷயங்கள் இங்கே நிறையா இருக்குது. ஸோ அதனால தான் நான் இதை முன்னாடியே சொல்லிடுறேன். ஓகே, அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, வின்டரில் வந்து எல்லா பிளேஸுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஸ்னோ இருக்கிறதுனால நீங்கள் இப்போ குல்மார்க்கு போகிறீங்க அப்படின்னாலும் ஒரே மாதிரி இருக்கும். அடுத்த நாள் நீங்கள் தூத்பத்ரி போனீங்கனாலும் அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டாவது ஆக்டிவிட்டீஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஆக்டிவிட்டீஸ் தான் இருக்கும். உங்களுக்கு ரிப்பீட்டடாக சேம் திங் மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஒரு டெய்லி பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு ரொட்டீனாக பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் நம்ம கெஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே வந்துடுவாங்க, வந்து 2 நாளுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஞ்சம் க்ரீனரியாக கொஞ்சம் ப்ளசண்ட்டான ஏதாவது பிளேஸ் இருக்கான்னு கேட்பாங்க. கிடையாது. ஏன்னா நீங்கள் 5 நாள் வந்தாலும் அதே மாதிரி சேம் பிளேஸ் தான் பார்ப்பீங்க. 6 நாள் வந்தாலும் அதே பிளேஸ் தான். மேக்ஸிமம் ஒரு 4-5 நாள் வந்தீங்கனாலுமே அதுவே தாராளமாக போதும். ஸோ நீங்கள் எல்லா பிளேஸுமே கவர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சம்மரில் தான் வரணும். கொஞ்சம் ஸ்னோ பார்த்தாலும் நிறைய பிளேஸ் நீங்கள் கவர் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வின்டரில் வரீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ரோடு க்ளோஸில் தான் இருக்கும். ஏன்னா ஹெவி ஸ்னோ இருக்கும், லேண்ட்ஸ்லைடு இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ரோடு வந்து க்ளோஸில் இருக்கும், நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்டுமே க்ளோஸில் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்னோவுக்காக வரீங்க அப்படின்னா 1 டே 2 டே நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஸ்னோவை. 1 டே தால் லேக் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள். 1 டே ஷாப்பிங் அந்த மாதிரி சுற்றி பார்த்துட்டு அழகாக நீங்கள் கிளம்பி போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நிறைய பிளேஸ் கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு வின்டரில் வந்து வந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப டிசப்பாயிண்டடாக ஆகும்.
பேக்கிங் லிஸ்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா நிறைய வின்டர் க்ளோத்ஸ் நீங்கள் வியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராப்பர் சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக நீங்கள் போடணும். நான் ஊர்லலாம் மேக்கப்லாம் போட மாட்டேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. சன்ஸ்க்ரீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஹை ஆல்டிடியூட் பிளேஸ் வரீங்க அப்படின்னா. ரெண்டாவது நைட் டைம் க்ரீம் போடுறது. அதுக்கப்புறம் லிப் பாம், இந்த ப்ராப்பரான பட்டரி லிப் பாம் இருக்கும் இல்லையா, இல்லைனா நீங்கள் லிப் பாம்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா சம்திங் லைக் பட்டர் இருக்கும் இல்லையா, பட்டர் கூட நீங்கள் அமுல் பட்டர் கூட வாங்கி நைட் அப்ளை பண்ணிக்கலாம். பிகாஸ் இங்கே வந்து உங்களுக்கு ஓகேங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எரிஞ்சு ரத்தம்லாம் வந்து ரொம்ப கச்சக்கச்சான்னு ஆகிடும். ஸோ அதனால் லிப் பாமுமே வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். தண்ணி நிறையா குடிங்க. தண்ணி 100% தண்ணியே குடிக்க மாட்டீங்க. 1/2 லிட்டர் கூட ஒரு நாள் நம்ம குடிக்க மாட்டோம் வின்டரில். ஸோ அந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சிப் பண்ணிகிட்டே இருங்க. ஃப்ளாஸ்க்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. அண்ட் ரெண்டாவது சன்கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்னோவில் வந்து டேரக்ட் கண் வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐசைட் இஷ்யூமே வரும். அதனால் சன்கிளாஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் எங்கே சிந்துவாங்களா அதை நீ சொல்லு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் எந்த பிராண்டுக்குமே சப்போர்ட்டும் பண்ண மாட்டேன். நான் இது வரைக்குமே நான் எந்த ஒரு ப்ரமோஷன் எதுவுமே பண்ணதில்லை. நிறைய மெயில் வருது, நிறைய கால்ஸ் வருது, பட் அதெல்லாம் நான் பண்ணுறதில்லை. ஏன்னா நான் என்ன பண்ணுறேனோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மேபி உங்ககிட்ட நிறைய காசு இருந்தால் நீங்கள் பிராண்டடில் அங்கேயே வாங்கிட்டு வரலாம். இல்லை சிந்து நாங்கள் ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுறோம் அண்ட் ரொம்ப பட்ஜெட்டும் வேண்டாம் பர்ச்சேஸ்க்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, பேசிக் ஒரு நல்ல சாக்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, நல்ல சாக்ஸ் போட்டுக்கோங்க. கழுத்து கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கார்ஃப், ஓகே, அது முக்கியம். கழுத்து கவர் பண்ணுற மாதிரி ஸ்கார்ஃபு, கால் நல்ல சாக்ஸு, இல்லை கிட்டை கூட்டிகிட்டு வரீங்கன்னா கையிலையும் க்ளவுஸ், ஒரு உள்ளன் க்ளவுஸு, அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஸ்வெட்டர். இது வந்து தாராளமாக போதும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு அங்கேருந்து வாங்க. ஸ்ரீநகர் வந்தோடனே உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் டைம் இருக்கும். அந்த டைமில் உங்களோட ஏஜென்ட் கிட்ட, நீங்கள் வேறு யார்கிட்ட பேக்கேஜ் எடுத்தாலும் உங்கள் ஏஜென்ட் கிட்ட சொல்லுங்கள், ஃபர்ஸ்ட் டே வி வாண்ட் டு பை சம் உள்ளன் க்ளோத்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அங்கே வந்து திங்ஸை வாங்கிடுங்க. இன்கேஸ் அவங்க வேறு ஐட்னரிலாம் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட சொல்லிவிடுங்க, நாங்கள் பர்ச்சேஸ் இங்கே பண்ணணும். ஏன் சொல்கிறேன்னா, இங்கே வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்வெட்டரை வந்து 100 ரூபாய்க்கும் வாங்கலாம், 1000 ரூபாய்க்கும் வாங்கலாம், ஈவன் 10,000 ரூபாய்க்கும் உங்களுக்கு ஸ்வெட்டர் கிடைக்கும் இங்கே. ஸோ யூ ஹாவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் டு பை ஹியர். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அது வந்து உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லால் சௌக் மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம். ரெண்டாவது தால்கேட் கிட்ட மார்க்கெட் இருக்குது. ரெண்டாவது இன்கேஸ் ரொம்ப சிம்பிள், நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து வரும்போது ஏர்போர்ட் என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, வெளியில் ஏர்போர்ட் என்ட்ரன்ஸில் அப்படியே லெஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி ஜோன் மாதிரி இருக்கும். லைக் மிலிட்ரி பீப்புளோட ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, சிவில் பீப்புள் கூட அங்கே வாங்கலாம். ஸோ நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அங்கேயுமே உங்களுக்கு திங்ஸ் இருக்கும். ஸோ உங்கள் டிரைவர் கூட அங்கே ஸ்டாப் பண்ணிட்டு ஃபியூ மினிட்ஸ் நீங்கள் ஷாப்பிங் கூட பண்ணிட்டு வரலாம், நோ ப்ராப்ளம். பட் என்னென்னா முடிஞ்ச வரைக்கும் அடித்து பேசுங்க. ஏன்னா டூரிஸ்ட் அப்படின்னா நிறைய சொல்லுவாங்க. பட் ஸ்டில் நம்ம பிராண்ட் அளவுக்கு இங்கே கிடையாது, ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ரோட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியாக இருக்கும். நீங்கள் நல்லாவே தாராளமாக அடித்து பேசி வாங்கலாம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு 400 ரூபாய்க்கே நல்ல ஜாக்கெட் கிடைக்கும், 4000 ரூபாய்க்கும் நல்ல பிராண்டு கிடைக்கும். ஏன்னா சில பேர் இதை வந்து 7000 8000 ரூபாய்க்கு நம்ம ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க. பட் இங்கே வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் என்ன காமெடி அப்படின்னா, நம்ம ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்துட்டு அதை பேக்குள்ளே வச்சுட்டு இங்கேருந்து வாங்கினதை போட்டுக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஊர்லேருந்து வாங்கிட்டு வரது வந்து, நீங்கள் எந்த கம்பெனியில் ஜாக்கெட் வாங்கினாலும் உள்ளே வந்து ப்ராப்பர் தெர்மல் வியர் போட்டால் மட்டும்தான் அந்த ஜாக்கெட் ஒர்க் ஆகும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேக்கிங் லிஸ்ட்டுக்கு வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அப்படி இல்லைனா இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கீழே நான் பேக்கிங் லிஸ்ட்டு நான் உங்களுக்கு போடுறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, வின்டரில் வந்து இங்கே வந்து டே டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், நைட் டைம் தான் அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு 10 மணிக்கு மேலே தான் வந்து உங்களுக்கு சூரியனே வரும். 10-11 மணிக்கு தான் ப்ராப்பரான சூரியன் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈவினிங் 4-5 மணிக்கெலாம் இருட்டாக ஆரம்பிச்சிடும், கம்ப்ளீட்டாக இருட்டாயிடும். 6 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடும் இங்கே. ஸோ அதனால் டே டைம் வந்து உங்களுக்கு ரொம்ப குட்டி. இன்கேஸ் நீங்கள் வெளியில் ஒரு பிளேஸ் போயிட்டு மறுபடியும் ஸ்ரீநகரில் வந்து ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா அழகாக நீங்கள் கொஞ்சம் ஏர்லியாக கிளம்பிட்டு அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் ஏர்லியாக வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். வின்டரில் வந்து இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள் எல்லாருமே கார் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு டிராஃபிக் அதிகமாக இருக்கும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டே டைமும் கம்மியாக இருக்கும், டிராஃபிக்கும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஒரு ப்ராப்பரான ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரூமுக்கு வர மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் யார்கிட்ட பேக்கேஜ் எடுத்தாலும் நீங்கள் அவங்ககிட்ட தெளிவாக கேட்டுக்கோங்க. இல்லை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்களேன், நான் வந்து பட்ஜெட்லேயும் வரேன், பட் எனக்கு குல்மார்க் வந்து டைமுக்கு போயிட்டு டைமுக்கு வரணும் அப்படின்னா என்ன பண்ணுறது, நான் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா,
நீங்கள் ஸ்ரீநகருக்கு பதிலாக தங்மார்க்கும் ஸ்ரீநகருக்கும் மிடில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்ரீநகர் டிராஃபிக் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் அழகாக. ஸோ நீங்கள் தங்மார்க்குங்கிறது வந்து ஒரு டவுன் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அந்த டவுனில் இருக்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் குல்மார்க்குங்கிறது ஊர் கிடையாது, ஒரு சின்ன ஹில் ஸ்டேஷன், அவ்வளோதான். ஸோ அந்த தங்மார்க்லேருந்து இருந்துட்டு அங்கேருந்து நீங்கள் அழகாக போயிட்டு மறுபடியும் நீங்கள் ஸ்ரீநகருக்கு மறுநாள் வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் யூஸ்வலாக பிளான் பண்ணுவோம். இன்கேஸ் யாராவது பட்ஜெட்டில் வராங்க, பட் என்னால் குல்மார்க்கில் ஸ்டே பண்ணுற அளவுக்கு எக்ஸ்பென்சிவாக பண்ண முடியாது அப்படிங்கும்போது நாங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணி கொடுப்போம். ஸோ அதில் வந்து ஈஸியாக நம்ம டிராஃபிக்காக ஸ்கிப் பண்ணிடலாம். டே டைம் ரொம்ப கம்மி. ஸோ அதையும் மைண்டில் வச்சுட்டு பிளான் பண்ணுங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. 7வது பாயிண்ட்டு என்ன அப்படின்னா, காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் 3 டிஃப்ரெண்ட்டான ஹீட்டிங் சிஸ்டம் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா குளிருக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் பிளாங்கெட், அதாவது இப்போ நீங்கள் பட்ஜெட்டுக்கு வரீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் பிளாங்கெட்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. பிளாங்கெட்னா போத்திக்கிறதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களோட பெட்டுக்கு உங்களோட அந்த பெட் கவர் போட்டிருப்பாங்க இல்லையா, அதுக்கு கீழே வந்து ஒரு பிளாங்கெட் மாதிரி போட்டிருப்பாங்க. அது வந்து ப்ளக்கோட வரும், ஒரு ஒயர் வந்து ப்ளக்கோட வரும். அதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது என்ன பண்ணுவாங்கன்னா ஆன் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு ரூமே வந்து வார்மாக இருக்காது. ஆனால் அந்த எலக்ட்ரிக் பிளாங்கெட் மட்டும், அந்த பெட்டு மட்டும் வார்மாக இருக்கும். நீங்கள் அதில் வந்து படுத்துக்கும் போது உங்களுக்கு அந்த தோசைக்கல்லில் படுத்துருக்க மாதிரி இருக்கும். ஸோ நல்ல இதமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் ரூம் விட்டு வெளியில் போனீங்க, பெட் அவுட் வெளியில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குளிர் இருக்கும். அது மாற்றமே கிடையாது. ஸோ இதுதான் விஷயம். ஸோ எலக்ட்ரிக் பிளாங்கெட் ஒன்று. ஏன்னா பட்ஜெட்டில் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எலக்ட்ரிக் பிளாங்கெட் வந்து யூஸ்வலி அந்த மாதிரி ரூம்ஸ் வந்து நாங்கள் கொடுப்போம். இல்லை ஒரு மீடியம் பட்ஜெட், ஒரு டீலக்ஸ் லெவலுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏசி ஹீட்டிங் வந்து வரும். அதாவது ஏசி இருக்கும், நம்ம ஊரில் ஏசி இருக்கும் இல்லையா, அது வந்து நம்மளுக்கு கோல்டு மட்டும்தான் வரும். ஆனால் இங்கே வந்து ஹீட்டும் வரும், கோல்டும் வரும். ஸோ அதில் வந்து ஹீட்டு காற்று வரும், மொத்த ரூமும் வந்து வார்மாக இருக்கும். ஆனால் அதில் ஒரு மைனஸும் இருக்குது. என்ன அப்படின்னா, சம்டைம்ஸ் கரண்ட்டு போயிடுச்சு. ஏன்னா மீடியம் ஹோட்டல்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பிக் ஜென்ரேட்டர் வச்சுருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு இன்வெர்ட்டர் இருக்கும். ஏசி ஆன் பண்ணியிருக்கறனால அந்த வார்ம்னஸ் மட்டும் அப்படியே உள்ளே ஸ்டேவ் ஆகிருக்கும். ஸோ ஒரு மீடியம் பட்ஜெட்டில் வரீங்க அப்படின்னா ஏசி ஹீட்டிங்கில் தான் வந்து உங்களுக்கு ரூம் வந்து யூஸ்வல் நாங்கள் கொடுப்போம். மேபி இங்கே எல்லாருமே அப்படி தான் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லோரும் அப்படி தான் கொடுப்பாங்க. காஷ்மீரில் கரண்ட் பிரச்சனை நிறையா இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது கரண்ட் பிரச்சனை. ஏன்னா அவ்வளோ கரண்ட்டெல்லாம் இங்கே கிடையாது. ஒரு நாளைக்கே ஒரு 4-5 மணி நேரம் கரண்ட் ப்ராப்பராக வரதே பெரிய விஷயம் இங்கே வின்டர் டைமில் சொல்கிறேன். ஸோ அந்த இஷ்யூனால தான் நான் இதை ரொம்ப முக்கியமாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏசி ஹீட்டிங் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் 3வது வந்து கொஞ்சம் ஹையர் லெவல் பட்ஜெட், ஸ்டார் ப்ரீமியமில் வந்து உங்களுக்கு வந்து சென்ட்ரு ஹீட்டிங் இருக்கும். 4 ஸ்டார் ஹோட்டலில் சென்ட்ரு ஹீட்டிங் இருக்கும். இங்கே வந்து பெருசாக 5 ஸ்டார் ஹோட்டல் காஷ்மீரில் கிடையாது, 4 ஸ்டார் ஹோட்டல் மட்டும்தான் இருக்குது. 4 ஸ்டார் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரு ஹீட்டிங், அதாவது பேசிக்காக ஒரு இடத்துல வந்து அந்த சிஸ்டம் இருக்கும். ஸோ மொத்த ஹோட்டலும் நீங்கள் ரிசப்ஷன் போனாலும் சரி, டைனிங் ஏரியானும் போனாலும் சரி, இல்லை உங்கள் ரூமில் எல்லா பிளேஸ்லையுமே உங்களுக்கு வார்மாக இருக்கும். அவங்கக்கிட்ட பிக் ஜென்ரேட்டர் இருக்கும். ஆனால் ப்ரைஸ் வந்து நிறையா இருக்கும். 1 டேக்கே வந்து இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரிப் வந்து ஒரு 14,000 15,000 பண்ணுறோன்னா அங்கே ஒரு நைட்டுக்கே 15,000 16,000, இன்கேஸ் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குன்னா 25,000 வரைக்குமே வந்து இருக்கும் ஒரு நைட்டுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஹோட்டல்ஸ் வந்து உங்களுக்கு ஹீட்டிங் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. பெட் ஹீட்டிங் ஒன்று, 2வது ஏசி ஹீட்டிங், 2வது சென்ட்ரு ஹீட்டிங், இதுதான் ஒன்று. ஸோ இதை விட இன்னும் லோவர் லெவலில் ஹோட்டல்ஸும் இருக்குது. எப்படின்னா வெறும் ஹாட் பேக் மட்டும் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த பசங்களாம் வருவாங்க இல்லையா, அவங்களாம் பெருசாக ஹீட்டிங்லாம் தேவைப்படாது. ஜஸ்ட் வந்துட்டு, ஏன்னா நான்லாம் ஃபஸ்ட்டு பட்ஜெட் பேக் பேக்கிங்காக வரும்போது நான் அப்படி தான் யூஸ் பண்ணேன். எனக்கு வெறும் இந்த ஒரு பேக்கில் ஹாட் வாட்டர் ஊற்றி க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை காலை அது மேலே வச்சுட்டு அப்படி தூங்கிடுவேன், அவ்வளோதான். ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு ட்ராவலாக பண்ணி வரும்போது ஓகே இட் இஸ் ஃபைன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வரீங்க, கப்பலாக வரீங்க, கிட்ஸு பெரியவங்களாம் கூப்பிட்டு வரீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ப்ராப்பர் ஹீட்டிங் ரொம்ப முக்கியம். இங்கே ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஹோட்டல்ஸ் இருக்கும், லோயர் லெவல் பட்ஜெட் ஹோட்டல்ஸ் இருக்கும், பொட்டிக் ஹோட்டல்ஸ் இருக்கும், ஹோம் ஸ்டேஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து பெட் ஹீட்டிங் மட்டும்தான் கொடுப்பாங்க. கொஞ்சம் 3 ஸ்டார் டீலக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி இருக்கும். 3 ஸ்டார் ப்ரீமியம் அண்ட் 4 ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரு ஹீட்டிங் இருக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கொடுப்போம். ஏன்னா நிறைய ஏஜென்ட்ஸ் இங்கே வந்து ஜஸ்ட்டு 3 ஸ்டார்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தட் கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு டைம் வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா போதும், அவங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பட் நம்ம பண்ணுறது எப்படின்னா 90% நம்மளோட டூர் எல்லாமே ரெஃபரன்ஸில் தான் வராங்க. ஸோ 10%, ஏன்னா அஃப்கோர்ஸ் எல்லாரையுமே என்னால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஏன்னா வரும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வரும்போது நான் முன்னாடியே வீடியோவில் சொல்லிவிடுவேன், இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, இதெல்லாம் இங்கே வந்து பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. பட் அவங்க வெளியில் டிசப்பாயிண்ட் ஆகிட்டு உள்ளேயும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணிவிட்டு காஷ்மீரில் வந்து இல்லைங்க எனக்கு சோறு ரசம் தான் வேணும், சோறு சாம்பார் தான் வேணும் அப்படின்னா நான் எங்கே போய் கொடுப்பேன் ஹோட்டலில். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூ இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ விண்டரில் வரீங்கன்னா ப்ராப்பர் ஹீட்டிங் சிஸ்டம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வாங்க.
மொத்த காஷ்மீரில் ஒரு 1000 ஹோட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு. அதில் 500 மட்டும்தான் ரன்னிங்கில் இருக்கும் இன் வின்டர் டைம். ஏன்னா இங்கே எலக்ட்ரிசிட்டி இஷ்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய ஹோட்டலுக்கு வந்து இன்வெர்ட்டரோ இல்லை பேக்கப்போ வந்து நிறைய கிடையாது. ஸோ அதனால் ஹீட்டிங் ப்ராப்பராக கொடுக்க முடியாதுங்கனால நிறைய பேர் கெஸ்ட்டு வந்து அங்கே போய் ஸ்டே பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நிறைய ஹோட்டல் வந்து க்ளோஸ் ஆகி தான் இருக்கும். பாதி ஹோட்டல்ஸ் தான் ரன்னிங்கில் இருக்கும். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் காஷ்மீர் வின்டரில் வரீங்கன்னா, எக்ஸாம்பிள் அக்டோபர் மிட்லேருந்து நீங்கள் பிப்ரவரி எண்டு வரைக்கும் நீங்கள் வரீங்க அப்படின்னா ஒரு 5 நாள் வந்து தாராளமாக போதும். ஏன்னா ஒரே மாதிரி தானே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் 5 நாள் தாராளமாக போதும். ஃபஸ்ட் டே நீங்கள் வந்துடுங்க. ஃபஸ்ட் டே ஃபுல்லாக டால் லேக் சுற்றி பார்த்துட்டு ஜஸ்ட் பேசிக் ஷாப்பிங் பண்ணிவிடுங்க. செகண்ட் டே பேல்கம் போங்க. இல்லைனா வேறு ஏதாவது ஒரு பிளேஸ் போய் அங்கே ஸ்டே பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் டே கம்மிங் பேக். அண்ட் எல்லாம் ஒவ்வொரு டேரக்ஷனில் இருக்குது. நான் இங்கே மேப் கொடுக்குறேன் பாருங்கள். ஒவ்வொரு பிளேஸும் ஒவ்வொரு டேரக்ஷனில் இருக்குது. மேக்ஸிமம் சோன்மார்க் வந்து இப்போ ஓப்பனில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் ரொம்ப ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தான் பிளேஸ் டு பிளேஸ் போகிறீங்க அப்படின்னா அது யூஸ்ஃபுல். இல்லைனா ஒரு பிளேஸ் போயிட்டு அங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் முன்ன நாள் பார்த்ததும் மறுநாள் பார்த்ததுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸ்னோ டைமில். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ரொம்ப 6 நாள் 7 நாள் 8 நாள்லாம் பிளான் பண்ணிட்டு வராதிங்க. அது ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் 5 நாள் 4 நைட் 5 டேஸ் வந்து தாராளமாக போதும். இல்லை இன்னொரு நாள் ரிலாக்ஸ்டாக வரணும் அப்படின்னா 6 days 5 nights வந்து போதும். அண்ட் ஹவுஸ் போட் ஸ்டே வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா, நான் யூஸ்வலி என்னோடய பேக்கேஜில் ஹவுஸ் போட் கொடுக்க மாட்டேன் வின்டரில். ஏன்னா ஹவுஸ் போட்டில் வந்து உங்களுக்கு ஜென்ரேட்டர்லாம் கிடையாது. அஃப்கோர்ஸ் இங்கே எலக்ட்ரிசிட்டி இஷ்யூ இருக்கிறதுனால ஹீட்டிங்குமே வந்து மோஸ்ட் ஆஃப் த ஹவுஸ் போட் வந்து பிளாங்கெட் எலக்ட்ரிக் பிளாங்கெட்டு தான் வச்சுருப்பாங்க. சில பேர் அதையுமே வச்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா அதுவுமே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஹையில் வச்சுக்கணும். அதிலே ஒரு ரிமோட் மாதிரி இருக்கும். ஹையில் வச்சுக்கணும். நீங்கள் தூங்க போகும்போது லோவில் வச்சுக்கணும். நீங்கள் ஹையிலே வச்சிங்கன்னா ஓவர் ஹீட் ஆகி சடனாக அது பேர்ன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு நிறையா இருக்குது. அந்த ஹோம் ஸ்டே ரன் பண்ணலாங்க. அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா என்னால் மேனேஜ் பண்ண முடியல. தனியாக வந்து ரெஸ்டாரண்ட்டு ட்ராவல் பிஸ்னஸை விட்டுட்டு நான் ஹோம் ஸ்டே மேனேஜ் பண்ணும்போது எனக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ப்ராப்ளம் ஆகுது. ஸோ எனக்கு மணி மோர் தென் மணி என்னோட நேம் கெட்டு போகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கேன். பட் அஃப்கோர்ஸ் சில இடத்துல நான் சம் மிஸ்டேக்ஸ் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பேன். தெரிஞ்சோ தெரியாமலோ மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால தான் ப்ராப்பர் கான்சன்ட்ரேஷனோட 2 பண்ணாலும் ஒழுங்காக பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கேன். ஸோ ஹோம் ஸ்டே இப்போ ரன்னிங்கில் கிடையாது. எஸ்எஸ்டி ஹோம் ஸ்டே ரன்னிங்கில் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஹவுஸ் போட் போகணும் அப்படின்னா ஷிக்காரா ரைடு தான் உங்களுக்கு ரன்னிங்கில் இருக்கும். ஹவுஸ் போட் வந்து ஒரே இடத்துல தான் ஃபிக்ஸ் ஆகியிருக்கும். அதுவும் வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஹவுஸ் போட் எடுக்கிறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஹீட்டிங் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுவுமே வந்து நடுராத்திரியில் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. மறுபடியும் மார்னிங் தான் ஆன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலி ரியாலிட்டி. நீங்கள் இன்கேஸ் எக்ஸ்பென்சிவாக எடுத்தாலும் சேர்ந்து நான் எக்ஸ்பென்சிவாக எடுத்தேன் நீங்கள் சொன்னீங்கன்ட்டு, ஆனால் அங்கேயும் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா அப்படி தான் ஆஃப் பண்ணுவாங்க. ஏன்னா இதுதான் இங்கே இருக்குது கரண்ட் ரியாலிட்டி. ஸோ அதுதான் விஷயம். இன்கேஸ் நீங்கள் ஹவுஸ் போட் போகிறீங்க, ஒரு கப்பலாக இருக்கீங்க, இல்லை எல்லாமே எல்டர்ஸ் பாய்ஸ் கேர்ள்ஸாக இருக்கீங்க, இல்லை எல்லாமே ஒரு ஏஜ் கொஞ்சம் பெட்டராக இருக்கீங்க அப்படின்னா இட் இஸ் ஃபைன். பட் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட் டே ஹவுஸ் போட் உங்களுக்கு எந்த பேக்கேஜில் யார் பேக்கேஜ் கொடுத்தாலும் ஃபஸ்ட் டே ஹவுஸ் போட் கொடுக்குறாங்கன்னா வேணான்னு சொல்லிவிடுங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய மிஸ்டேக். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் ட்ராவல் ஏஜென்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் டேவே ஹவுஸ் போட் கொடுத்துட்றாங்க. செம்ம குளிர் இருக்கும். ஏன்னா நீங்கள் தண்ணி மேலே இருப்பீங்க. ஆல்ரெடி வந்து குளிர் அதிகமாக இருக்கும். அதில் தண்ணி மேலே இருந்துச்சுன்னா கரண்ட்டு போச்சு அப்படின்னா இன்னும் குளிர் அதிகமாக மேலே வரும். ஸோ ஹவுஸ் போட் ஃபஸ்ட் டே இருக்குது அப்படின்னா அவங்க கிட்ட சொல்லுங்கள், எய்தர் லாஸ்ட் டே இல்லைனா மிடில் ஏதாவது ஒரு டே நாங்கள் எடுத்துக்கிறோம், எங்களுக்கு ஃபஸ்ட் டே வேணான்னு சொல்லிவிடுங்க. ஃபஸ்ட் டே ஹவுஸ் போட் எடுக்கிறது சஜஸ்டபிள் கிடையாது, அட்வைசபிள் கிடையாது உண்மையாகவே. ஸோ அவ்வளோதான். இன்கேஸ் எக்ஸ்பென்சிவ் பண்ணாலும் நடுராத்திரியில் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். லாஸ்ட்டு 10வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் வின்டரில் அப்படின்னா, ஸ்கீ பண்ணலாம். ஸ்கீ வந்து உங்களுக்கு இந்த இப்படி வச்சுட்டு இப்படி வருவாங்க இல்லையா, எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் தெரியல. ஸ்கீ பண்ணலாம் நீங்கள். இல்லை ஸ்கீ வேண்டாம் அப்படின்னா ஸ்லெஜ், கொஞ்சம் பெரியவங்களாக இருக்கீங்க இல்லை கிட்ஸாக இருக்கீங்கன்னா ஸ்கீயில் வந்து கொஞ்சம் டேஞ்சர். ஸோ அந்த டைமில் வந்து ஸ்லெஜ் பண்ணலாம். ஒரு உடன் ஸ்லெஜ் மாதிரி அவங்க வச்சுட்டு அவங்க இழுத்துட்டு போவாங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் நீங்கள் அடித்து பேசணும். எவ்வளோ தூரம் அடித்து பேசணும் அந்த மாதிரி தான். இன்கேஸ் நீங்கள் கைடு எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க கிட்ட ரேட்டு பேச விட்றாதீங்க, நீங்கள் தான் ரேட் பேசணும். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். இன்னொரு டிப் சொல்லிடுறேன். நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன தெரியுமா சொல்லணும், போன வாரம் வந்து என்னோடய ரிலேட்டிவ் வந்தாங்க, போன வாரம் என்னோடய ஃப்ரெண்டு வந்தாங்க, அவங்க இவ்வளோ தான் கொடுத்தாங்க, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, அப்படி தான் நீங்கள் பேசணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பேச நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லெட்ஜ் வந்து தாராளமாக போகலாம், ஸ்கீ வந்து போகலாம். அண்ட் ரெண்டாவது ஏடிவி ரைடு, அந்த ஏடிவி பைக் இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் போகலாம் ஸ்னோ டைமில். அண்ட் அடுத்தது வந்து ஹார்ஸ் ரைடு. ஏன்னா ஒரு சில பாயிண்ட்லாம் வந்து அவங்களால வாக் பண்ணி ஸ்னோவில் போக முடியாது. ஸோ அப்போதைக்கு வந்து ஹார்ஸில் போகலாம். ஹார்ஸ் சேஃபான்னு கேட்டிங்கன்னா, சோன்மார்கில் ஹார்ஸ் போகிறீங்க அப்படின்னா ஓகே தான், அது ரொம்ப பீக்கில் இருக்காது. பட் பேல்கன் ஒரு சில இடத்துல வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர். பட் ஒரு சில ஃப்ளாட்டாக அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க, ஃப்ளாட்டாக இருக்குமா இல்லை பீக்காக இருக்குமான்னு சொல்லிட்டு எய்தர் உங்களோட ஏஜென்ட் கிட்டேயோ உங்கள் டிரைவர் கிட்டேயோ தெளிவாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் குதிரையில் போங்க. ஏன்னா ஸ்னோ டைமில் குதிரைக்கே வந்து கொஞ்சம் வழுக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். வேறு என்ன இருக்குது, கண்டோலா ரைடு இருக்குது. ஸோ கண்டோலா ரைடுமே வந்து நீங்கள் தாராளமாக போகலாம் வின்டரில். இன்கேஸ் நீங்கள் கண்டோலா ரைடு வந்து என்ன சொல்கிறது, கண்டோலா ரைடு மேலே
போயிட்டு ஸ்கீலாம் பண்ணோம் அப்படின்னா அது அதிகம். நீங்கள் அதுக்கு முன்னாடி கீழேலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டோலா போகலாம். கண்டோலா வந்து உங்களுக்கு டைமிங் இருக்கும், ஸ்லாட் டைமிங் 3 டைமிங் கொடுத்துருப்பான். அது எதுக்கு நான் சொல்கிறேன், எக்ஸாம்பிளுக்கு மார்னிங் 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும்னு சொல்லிட்டு ஒரு கண்டோலா ரைடோட ஸ்லாட் கொடுத்துருப்பான், ஃபஸ்ட்டு ஸ்லாட்டுன்னு. ஓகேங்களா? அது எதுக்கு அப்படின்னா இட்ஸ் நாட் லைக் தட் நீங்கள் 8 மணிக்கு போயிட்டு 11 மணிக்கே ரிட்டர்ன் வரணும் அப்படிங்கிறது கிடையாது. 8 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே உங்களோட டிக்கெட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். 11 மணிக்கு மேலே நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உள்ளே விட மாட்டாங்க. சீசன் டைமில், ஆஃப் சீசன்னா விட்டுருவாங்க, சீசன் டைமில் விட மாட்டாங்க. ஸோ 8 மணிலேருந்து 11 மணிக்கு உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்லாட் இருக்குன்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்லாட் அந்த டைமுக்குள்ளே உங்களோட டிக்கெட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். அதுக்காக தான் அந்த ஸ்லாட் டைமிங் ஒன்று. ரெண்டாவது கொஞ்சம் குயிக்காக போயிடுங்க, ஏன்னா விண்டரில் கூட்டமும் நிறையா இருக்கும், சம்மர்லேயும் கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்கும், லைனில் நிற்பாங்க. ஸோ அதனால் அந்த கண்டோலா ரைடு நீங்கள் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா போகலாம். டேரெக்டாக போய் டிக்கெட் எடுக்க முடியாது. ஆக்சுவலி லாஸ்ட் இயர் அந்த மாதிரி தான் இருந்தது விண்டரில். மேபி நான் அப்டேட் பண்ணுறேன், மேபி இன் ஃபியூச்சர் நான் கண்டோலா போகும்போது நான் அப்டேட் பண்ணுறேன் விண்டரில். ஸோ ஆன்லைனில் கண்டோலா டிக்கெட் ஜம்மு காஷ்மீர்னு போட்டிங்கனால உங்களுக்கு ஒரு இது வரும், அது ஓப்பன் பண்ணி நீங்கள் அழகாக ஃபஸ்ட்டு ஸ்லாட்டு செகண்ட் ஸ்லாட்டு. நிறைய பேர் செகண்ட் ஃபேஸ் வந்து டேரெக்டாக புக் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. செகண்ட் ஃபேஸ் வந்து டேரெக்டாக புக் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஃபேஸ் புக் பண்ணிவிட்டு அந்த டிக்கெட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஃபேஸ்க்குள்ளே போகும்போது, செகண்ட் ஃபேஸ் டிக்கெட்குள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு ஃபேஸோட டிக்கெட்டோட இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் போட்டால் தான் செகண்ட் ஃபேஸோட டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டிக்கெட் எடுக்க முடியும். கண்டிப்பாக நான் கண்டோலாக்கு அகைன் ஒரு வீடியோ, தெளிவான வீடியோ போடுறேன். யாராவது டிக்கெட் கொடுக்குறேன், நான் கொடுக்குறேன், நான் இதை பண்ணுறேன், நீங்கள் காசு கொடுங்க அப்படிலாம் சொன்னாங்கன்னா ஏமாந்து போயிடாதீங்க. ஃபேக் டிக்கெட் தான். உங்களோட ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் புக் பண்ண முடியும். எய்தர் ஆன்லைன் அப்படி இல்லைனா டேரெக்டாக வந்து அங்கே போய் ஸ்கேன் பண்ணுற இடத்துல நீங்கள் வாங்கணும். இது ரெண்டும் தவிர, ஏன்னா அது ஆப்ஷன் இப்போ இருக்குது, ஆனால் விண்டரில் வந்து டேரெக்ட் டிக்கெட் ஆப்ஷன் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது 50-50 தான் சான்ஸு. ஆனால் ஆன்லைன் தான் 100% நீங்கள் ஆன்லைனில் தான் புக் பண்ண முடியும், அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ அவ்வளோதான். நீங்கள் இடையில யாராவது கொடுக்குறாங்க, டிக்கெட் கொடுக்குறாங்க, காசு கொடுத்து ஏமாந்துடாதீங்க. கண்டோலா போகிறீங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஒரு 10 minutes ரைடு. கீழேருந்து மேலே கொண்டு போய் விட்டுருவோம், மேலேருந்து கீழே கூட்டு வந்துடும். அவ்வளோதான். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் மேலே இருக்கலாம், ஃபைனலாக நீங்கள் கீழே வந்து இறங்கி வந்துடலாம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நான் வின்டர் வந்தால் எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது நான் வின்டர் ரிலேட்டடாக மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, கண்டிப்பாக நான் வீடியோ வந்து நான் போடுறேன். வேறு என்ன சொல்லலாம், அவ்வளோதாங்க. ஸோ நான் என்னை பற்றின பேசிக் வீடியோ வந்து ஒன் டே நான் கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இன்னும் நான் யார், எப்படி வந்தேன், எப்படி காஷ்மீரை சூஸ் பண்ணேன், காஷ்மீரில் எப்படி என் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது. கால் வருது. ஓகே. ஸோ நிறைய பேருக்கு வந்து இன்னும் வந்து காஷ்மீரில் எப்படி செட்டில் ஆனீங்க, எப்படி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணீங்க, ஏன் காஷ்மீரை சூஸ் பண்ணீங்க, இந்த மாதிரி நிறைய டவுட் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இதுக்கு அடுத்த வீடியோ மேபி என்னை பற்றி, நான் எப்படி இங்கே வந்தேன், எப்படி நான் சூஸ் பண்ணேன், என்ன மாதிரி நான்லாம் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணேன், அண்ட் எப்படி வந்து என்னோடய பிஸ்னஸ் செட்டப் பண்ணேன், என்னென்ன ரீசன், என்னென்ன ஸ்டோரிஸ் இருக்குது, இது வந்து நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சம்மர் வீடியோ இப்போவே கேட்காதீங்க, வின்டர் பற்றின வீடியோஸே நம்ம பேசலாம். சம்மர் வந்து வி ஹாவ் டைம், டிசம்பரில் கூட நம்ம சம்மர் வீடியோ எடுக்கலாம். ஸோ வின்டரில் வேறு என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு மறந்துடாம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பேஷன்ஸ். இவ்வளோ நேரம் உட்காந்து கேட்டதுக்கு நன்றி. வெல்கம் டு காஷ்மீர். பாய்.